இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ககன், எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லை சார். அப்படி நல்லா இருந்தா நான் உங்களை வந்து பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார். என்னாச்சு? இன்னைக்கு இந்த ஒரு ஃபோன் நம்பரால கல்யாணம் நின்று போயிடுச்சு சார். யாரோட நம்பர் அது? தெரியாது. எனக்கு இந்த கல்யாணம் நிற்க போகுதுன்னு இந்த நம்பர்ல இருந்து தான் சார் முன்னாடியே கால் வந்துச்சு. அதுக்காக தான் என்னன்னு பார்க்க போனேன். வேற ஒரு காரணத்தினால நான் அங்கிருந்து திரும்பி வர வேண்டியதா போயிடுச்சு சார். மறுபடியும் கால் பண்ணி அதே வார்த்தையை சொன்னாங்க சார். 2 தடவை கால் பண்ணி சொல்றாங்கன்னா யாரோ எச்சரிக்கிறதுக்காக தான் கால் பண்ணி சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் தான் காரணமே அவங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. இப்ப நான் என்ன பண்ணணும் ககன்? அந்த நம்பர் யாரோடதுன்னு எனக்கு தெரியணும் சார். ஒரு பொண்ணுடைய கல்யாணத்தை நிறுத்தி எல்லாரும் முன்னாடி கேவலப்பட்டு நிக்கிறதுக்கு காரணமானவங்கள எப்படி சார் மன்னிக்கணும்னு நினைக்க முடியும்? அதுக்கு தான் சார் இந்த நம்பர் யாருதுன்னு கொஞ்சம் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தேவை சார். பார்த்து சொல்லுங்க. சரி ககன், நான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. இந்த நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சுக்கிட்டு ஏதோ சரத்சந்திரா வீட்டு சம்பந்தம்ன்றதுனால வந்தோம். சிச்சி இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க உங்க வீட்டு வாசப்படியே மறைச்சிருக்க மாட்டோம். யாருமா அவன்? வாசலை தாண்டி வெளியவே போகாத ஒரு பொண்ணு மேல அபாண்டமான ஒரு பழிய எப்படி சுமத்துவான்? அதுக்காக அவன் சொன்னதை நம்பி மாப்பிள்ளை வீட்டுல எப்படி போவாங்க? கல்யாணம் நின்னு போச்சுன்னு அவங்க கவலைப்படுறதை விட கல்யாணத்தை ககன் தான் நிறுத்த நினைச்சாருன்னு, அந்த பொறுக்கிய ககன் தான் அனுப்பி வச்சாருன்னு எல்லாரும் சேர்ந்து அவரை திட்டிட்டு இருக்காங்க. ஆண்டி, மீரா ஆண்டி என்னடான்னா சாபமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கும் ககனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குமா? அவன் ஆபீஸ்க்கு தானே போயிருக்கான். இல்ல ஆண்டி, ககனோட கார்ல தான் அந்த பொறுக்கி வந்தான். என்னது? ககன் அங்க வந்தானா? ஆமா. அவர் அங்க எதுக்கு வந்தாரு, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு அவரும் வந்தாரு ஆண்டி. அவரோட சேர்த்து அவனும் வந்திருக்கான்னு வீடியோல ரொம்ப கிளியரா தெரியுது. இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இவ உயிரை கொண்டு வந்து அவன் கொடுப்பானா? இன்னும் எத்தனை நாளைக்கு மாமா, எத்தனை நாளைக்கு அவன் பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கிறது? அவன் என்ன தப்பு செஞ்சாலும் எத்தனை நாளைக்கு தான் மன்னிக்கிறது? அவ்வளவுதான் மாமா, அவ்வளவுதான். நம்மளுடைய நல்ல குணம் நம்ம அழறத தவிர வேற எதுக்குமே பயன் இல்லாம போயிடுச்சு. அதுதான் அவனுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. இனிமே நம்மளால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நம்ம இந்துவ இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டே நிக்கணுமா? நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இங்க யாரும் கோழை இல்ல அபூர்வா. அழகு தவிர நம்மளால வேற என்ன பண்ண முடியும் மாமா? தப்பு பண்ணிட்ட. அவன் நம்ம வீட்டுக்கு வந்து உன் கழுத்தை பிடிச்ச அன்னிக்கே அவனை கொல்லாம விட்டு வச்சது என்னோட பெரிய தப்பு.
என் தங்கச்சி பொண்ணோட கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் நம்மள கேவலப்படுத்தினவன் உயிரோட இருக்கவே கூடாது. அவனை கொல்லாம விட மாட்டேன். வணக்கம் ப்ளீஸ். கிருஷ்ண பிரசாத், கல்யாணம் நிக்க போகுதுன்னு யாரோ எனக்கு ஃபோன் பண்ணாங்கம்மா. இந்த விஷயத்த செரிக்கு சொல்லலான்னு பார்த்தா அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதான் என்ன நடந்தாலும் சரி ஓகேன்னு கல்யாணம் நிக்க போகுதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு போய் ஒரு வார்த்தை சொன்னா அவங்க எச்சரிக்கையா இருப்பாங்களேன்னு தான் அங்க போனேன். ஆபீஸ்க்கு கொஞ்ச தூரத்துல எவனோ ஒருத்தர் லிஃப்ட் வேணும்னு கேட்டான் ஏத்திக்கிட்டேன். அதுவும் இல்லாம நான் அந்த கல்யாணத்துக்கு தான் போறேன், மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா அதான் ஏத்திக்கிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்புமா. அவங்க கல்யாணத்தை நிறுத்த தான் போறான்றதும் அவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்றதும் எனக்கு தெரியாதுமா. நீ என்னமோ அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற. அவங்க என்னடானா நீதான் அவனை அனுப்பி வச்சிருக்கேன்னு சாபத்துக்கு மேல சாபம் கொடுக்கறாங்களா? என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லடா. அவங்க வந்து இப்ப என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஹலோ, யாருங்க? அபூர்வா. நீயா? இங்க எதுக்கு ஃபோன் பண்ற? மனசு திறந்து பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு இருக்கு. நான் வர மாட்டேன். வந்துதான் ஆகணும் பூமி.